பாக்கியவான்கள் என்ற தலைப்பில 4வது காரியம் நாம் பார்க்கும்போது சங்கீதம் 34வது சங்கீதம் 8வது வசனத்துல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாங்க, கர்த்தரை எந்த ஒரு மனுஷன் நம்புகிறானோ அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் நிச்சயமாய் நல்ல ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை வாழுவான். அது எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கண்ணு கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று வசனம் சொல்கிறது. அப்படியானால் அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கும். ஒருவேளை துன்பம் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், கஷ்டங்கள் அவனை தொடர்ந்து வரலாம், பிரச்சனைகள் போராட்டங்கள் அவனுக்கு வந்தாலும் அவனுடைய இருதயம் எப்பொழுதும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறபடினால் அவன் எப்பொழுதும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் மழை தாழ்ச்சியான வருஷத்துல ஒரு மரம் எப்படி தப்பாமல் கனி கொடுக்க முடியும்? தண்ணி தான் ஒரு மரத்துக்கு முக்கியமான ஆதாரம். அந்த தண்ணி இல்லாட்டா அந்த மரம் எப்படி கனி கொடுக்கும்? ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அப்படி ஒரு மழை இல்லாத வருஷத்துல கூட ஒரு மரம் கனி கொடுக்குமானால் அப்படிப்பட்ட ஒரு மரத்தை போன்றதான ஒரு ஆசீர்வாதம் அந்த மனுஷனுக்கு காணப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க. எனக்கு அருமையான நாட்களில கர்த்தரை நம்புங்கள். யோபோட நிலைமை பார்க்கும்போது அவன் கர்த்தரை நம்புவதற்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையான சூழ்நிலை கூட அவனுக்கு கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருக்கின்ற அவனுடைய மனைவி கூட அவனை தூசிக்க ஆரம்பித்து விட்டார். பிள்ளைகள் அவனை விட்டு போய்விட்டார்கள். அவனுக்குடைய மிருக ஜீவன்கள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யம் எல்லாம் அவனை விட்டு போனது. ஆனால் அவன் கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கையை மட்டும் விடாமல் இருந்தாங்க. அதான் யோபு 13வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது அவன் சொல்கிறார், அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எப்படி பாத்தீங்களா அவனுடைய நம்பிக்கை? அதனாலதான் அந்த யோபுக்கு இருந்த நம்பிக்கையினாலதான் கர்த்தர் அவனை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். யோபுடைய முன்னிலைமையை பார்த்து பின்னிலைமை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாட்களில உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தரை நம்புங்கள், அவருக்காக வாழுங்கள். இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.